அகிலத்தை அழகாக படைத்து அதில் உயிரினங்களை எல்லாம் விதைத்து அவைகளுக்கு உணவையும் நீரையும் வழங்குகின்ற வல்லவன் நல்லவன் இறைவன் ஒருவனுக்கே புகழனைத்தும். மதிப்புக்குரிய ஐயா, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுங்களா? நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருந்தப்ப நாம ஒரு விஷயத்தை நம்ம யோசனை பண்ணணும். கம்ப்யூட்டருங்கிறது எது வரைக்கும் தெரியுமா ஒர்க் ஆகும்? கம்ப்யூட்டருங்கிறது கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். கம்ப்யூட்டர் என்பது கரண்ட் இருக்கும் வரைதான் இயங்கும். செல்போன் என்பது அதில் சார்ஜ் இருக்கும் வரைதான் இயங்கும். வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் ஆன்லைன் இருக்கும் வரைதான் இயங்கும். ஆனால் இந்த உலகம் இருக்கும் வரை இயங்குகின்ற ஒரே விஷயம் எது என்று சொன்னால் என் விவசாயியும் அந்த விவசாயத்தை தொழிலாக கொண்டிருக்கின்ற விவசாயிகள் தான் சார். நீங்க முன்னுரையில தலைப்பை பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க? விவசாயம் அக்ரிகல்ச்சர், பண்பாடு கல்ச்சர். அப்ப அக்ரிகல்ச்சருக்குள்ளதான் கல்ச்சர் இருக்குங்கிறத அவங்க மறந்துடப்படாது. சுருக்கமா நீங்க தீர்ப்பை முன்னாடியே சொல்லிட்டீங்க. அக்ரிகல்ச்சரை ஒழுங்கா பாத்துக்கிட்டனாலே அதுல இருக்கிற கல்ச்சர் ஒழுங்கா இருக்குங்கிறது நீங்க அதை எடுத்து சொன்னீங்க. யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு விவசாயம் எப்படி தெரியுமா இருக்கு? அதனாலதான் சொன்னா, வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கு கட்டி வைத்து போனது? ஊருக்கு பாடுபட்ட ஏழை கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்கிது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றொரு நிலைமை நாளை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும், ஆனந்த கீதம் பாடட்டும், நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் ஒன்று போராடு. வானகமும் வையகமும் எங்கள் கையில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, ஜாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. இதை நிம்மதியாய் வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, உண்மை சொல்ல யாரும் இல்லை தோழா. உண்மை சொல்ல யாரும் இல்லை தோழா பாட்டுல சொன்னா. பாட்டு கேட்டீங்களா? உன்னால் முடியும் தம்பின்னு நினைக்கிறேன். என்ன படம்? என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் உதயமூர்த்திங்கிற பேரோட அருமையா பாடியிருப்பாரு. இந்த பாட்டை எழுதின கவிஞர் புலமைப்பித்தன். புலமைப்பித்தனுடைய பாட்டு அற்புதமான விஷயம். எல்லாம் இருக்கு இந்த நாட்டுல, என்ன வேணுங்கிறது தான் சொல்லணும். யோசனை பண்ணி யாரும் இல்லை தோழான்னு இந்த பாட்டுல சொன்னா. ஆனா நாங்க இருக்கிறோம் விவசாயத்தை காப்பதற்கும் விவசாயிக்கு குரல் கொடுத்திருக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லித்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, எனக்கு ஊர்ல ஒரு பேர் இருக்கு. என்ன சாதாரண அபுன்னு கூப்பிட மாட்டாங்க, பஞ்சு அபுன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் ராசிபுரத்தை பாராட்டுறப்ப இங்க இருக்கிற நான் பாராட்ட மாதிரி நல்லா இருக்குமா? ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரம். ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரம். ஜெயிக்க பிறந்த மக்கள் இருக்கிற ஒரே புறம் தமிழ்நாட்டிலேயே எங்க ராசிபுரம் சார். அப்படி ஜெய் நடிச்ச படம் சுப்பிரமணியபுரமா, ஜெயிக்க போற ஒரு ராசிபுரமா? அருமையா இருக்கு. இதே கொஞ்சம் மாத்தி டியூன் பண்ணி சொல்லிட்டா அழகா அந்த கோவில வச்சு சொல்லிட்டுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப உங்களை வச்சே நான் சொல்றேன் சார். நீங்க இந்த யாவரும் கேளினுடைய கதாநாயகன் நீங்க தானே. யாவரும் கேளிர் கதாநாயகன் திரு பேராசிரியர் ஞான சம்பந்தம். இந்த ராசிபுரம் மக்கள் தான் நம்ம சொந்த பந்தம். அடே அப்பா, சம்பந்தம் சொந்த பந்தம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லா சார் ஒரு கவிங்க. நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொன்னதால் தான் என்னவோ முதுகெலும்பு எப்படி மனிதனுக்கு பின்னால் இருக்கிறதோ அதுபோல் என் விவசாயமும் நாட்டில் பின்னாலேயே இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, இந்த விவசாயம் வளம் பெற்றாதான் மத்த எல்லா விஷயம் வரும் சார். யோசனை பண்ணி பாருங்க. இனோவா கார்ல வந்தது நவீனம்னு அவங்க சொன்னாங்க, அது கிடையாது. இனோவா கார்ல வந்தது முக்கியம் இல்ல. இனோவா கார்ல வந்தாலும் இதயம் நிறைய பாசத்தோடு உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போயிட்டு வர்றமான்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க பாத்தீங்களா? அதுதான் சார் எங்களுக்கு வேணும். அதுதான் சார் விவசாயத்தினுடைய பண்பாடு. யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் அழகா இன்னைக்கு கேள்வி கேட்டான். நான் கூட சாய் பக்தன் சார். நாய் கூட சாய் பக்தன் தான். எந்த சாய் தெரியுமா? விவசாயி பக்தன் சார். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நவீனத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, இன்னைக்கு நவீனமா இருக்குது. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றான், ஓனமா சொனங்கி போய் உட்கார்ந்துட்டு ஆனா பிறந்ததுக்கு ஆண்ட்ராய்டு போனா பிறந்திருக்கலாம். ஆனா பிறந்ததுக்கு ஆண்ட்ராய்டு போனா பிறந்திருக்கலாம். ஏன்டான்னு கேக்குறேன். அப்பயாவது என் மனைவி என்ன அடிக்காம டச் பண்ண மாட்டாளாங்கிற ஒரு ஏக்கம் தாங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பரபரப்பு சார். நலம் தரும் நவீனம்னு அவங்க சொல்றாங்க தொழில்நுட்பத்தை. இன்னைக்கு டெக்னாலஜியால பிரச்சனை தான் வருது. யோசனை பண்ணி பாருங்க. அவன் 3 நாள் வச்சிருக்கான் சார் போன. சொல்றேன், அத சொன்னீங்களா? ஆமா 3 நாள் வச்சிருக்கான். நான் 3 நாள் வச்சிருக்கேன்னு பயந்து போயிட்டேன். அப்படியே
3 4 போன் வச்சிருக்கான். எல்லாமே ஏதாவது ஒரு புது படம் வந்தா அதே ரிங்டோனா வச்சிருக்கான். யாருக்கு போன் அடிச்சாலும் நம்ம அவன் போன் எடுத்து பாக்குறான், நமக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னு எடுத்து பாக்குறான். அன்னைக்கெல்லாம் சேலத்துல இருந்து மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கேன் சார். நைட் எஸ்சிடிசி 12 மணிக்கு போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ரிங்டோன் வச்சிருக்கான். ஐயோ பத்திக்கிச்சு 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 பத்திக்கிச்சு. கண்டக்டர் டிரைவரும் பஸ் தான் பத்திக்கிச்சாட்டுன்னு கொண்டு போய் புளிய மரத்துல விட்டு முன்னாடி இருக்கிறவங்க கம்பியில் அடிச்சு மூக்கலை வாயில ரத்தம் வருது. அந்த போனை அட்டன் பண்ணிட்டு யாரு காரணமோ அவன் சொல்றான், மாப்பிள்ள இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு அப்புறம் போன் பண்றாங்கிறான். அம்புட்டு சத்தத்துக்கு காரணமே அவன் தான் சார். நீங்க டெக்னாலஜி பத்தி சொல்றீங்க, யோசனை பண்ணி பாருங்க. போனுனால ஒரே பரபரப்பு சார். இன்னைக்கெல்லாம் 2 போன் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல போன் நல்லா டென்ஷன் ஆயிடுறான். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்தா அவனே ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு போன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு போறான் சார். அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் போன் பேசிட்டு தான் வந்தாரு. வந்த ஒரு டேபிள் வச்சுட்டு பாத்ரூம் போலான்னு போனாரு பாருங்க. போன கேப்ல போன் வந்துருச்சு. திரும்பி ஓடி வந்து போனை எடுத்துட்டு ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு 5வது மாடி போயிட்டார். பின்னாடியே பையன் ஓடனா, யோ இங்க வா, இன்னும் 5 மாடி போனாலும் பேச மாட்டேன், குடியா டிவி ரிமோட்னு வாங்கிட்டு வந்துட்டான். டேபிள்ல இருந்த டிவி ரிமோட்டை போனு காதுல வச்சுட்டு மேல போயிட்டாருங்க. அந்த கேப்ல அந்த வீட்டுக்காரமா அந்த செல்போனை எடுத்து டிவி சேனல் மாத்துது. என்ன மாறவே மாட்டேங்குது. உங்க நவீன இன்னைக்கு அந்த மாதிரி சிக்கல்ல தானே கொண்டு போய் விட்டு இருக்கு. எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் சார் நாங்க அன்னைக்குமே பாட்டுல சொன்னோம், அந்த உழைப்பை பத்தி நாங்க அன்னைக்கு சொல்றோம். எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆள, சோற்றில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்கால, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, 4 நாள் லீவு போட்டான் ஆறி போகும் ஊர், மூடி வெட்டும் தோளில் செய்யும் தோழந்தான் இல்லையேல் நமக்கெல்லாம் ஏது அழகு, ஆற்று நீரில் இறங்கி துணி துவைப்பவன் இல்லையேல் வெளுக்குமா உடை அழுக்கு, எந்த தொழில் செய்தான் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. இப்ப நான் என்ன சொல்லணும், ரிப்பீட் எப்படி சொல்லணுமா, தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லணும்னு கேக்குறேன் சார். அவ்வளவுதான் சார். நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன் சார். யாவரும் கேள்வி இருந்த நிகழ்வினுடைய நிறைவா ஒரே ஒரு கோரிக்கையை இந்த அரசாங்கத்திற்கும் சரி எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கூட ஆக்குபேஷன், ஃபாதர் ஆக்குபேஷன் ஒரு இடம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிசினஸ் ப்ரொபஷனல் நிறைய விஷயம் கொடுக்கறாங்க. விவசாயம்ங்கிறத கண்டிப்பா கொடுக்கணும். விவசாயம்ங்கிறது கூட ஒரு மதிக்கக்கூடிய விஷயம்ன்றத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தாய்மார்கள்லாம் பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்த்துட்டு சொல்றாங்க, என் பிள்ளை கான்வென்ட்ல படிக்கிறான், என் பிள்ளை கம்ப்யூட்டர் படிக்கிறான். கான்வென்ட்ல படிக்கிறதும் கம்ப்யூட்டர் படிக்கிறது மட்டுமல்ல பெருமை, அது தற்காலிக சந்தோஷத்தை தான் தரும். எந்த தாய் ஒருத்தி என் பையன் கான்வென்ட்டில் மட்டும் படிக்கவில்லை, காளை மாட்டையும் பிடிக்கிறான், கலப்பையும் எடுக்கிறான்னு சொல்றாங்களோ அதுதான் சார் வெற்றின்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கொடுக்கிறேன். நன்றி.